ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜாய் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்த்தாலே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்கும். அதுலேயும் டேஸ்ட்டுமே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மீன் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 20 நிமிடம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊறிட்டா புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரைங் பேன்லேயோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துலையோ 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கணும். இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் வெள்ளைப்பூடையும் இஞ்சியையும் பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். ஓரளவு வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை மட்டும் மிக்சியில் அடைச்சி இந்த மாதிரி தக்காளி ஜூஸாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரினா தக்காளி நல்லா வதங்கிடும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பட்டு வர்ற வரைக்கும் தக்காளியை வதக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அந்த மசாலா வதங்கி லைட்டாக எண்ணெய் பட்டு வரும், அது வரைக்கும் வதக்கணும். அப்படி வதக்கணும்னா மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா வறுபட்டதும் நமக்கு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. புளியை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். குழம்பு கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் மீனை சேர்க்கணும், ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ மீனை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ஆற்று மீன், கடல் மீன், எந்த மீன்னாலுமே சேர்க்கலாம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதே சமயத்தில் மீனை சேர்த்ததுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்செல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அடுத்து கையை வச்சு அலசி தான் விடணும் குழம்ப. இப்போ குழம்பு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை, பிஞ்சளவுக்கு மட்டும் வெந்தயப்பொடி சேர்த்துக்காங்க டேஸ்ட்டுக்காக. குழம்ப இந்த மாதிரி அலசி தான் விடணும். இப்போது டேஸ்ட்டான கேரளா சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் மீன் குழம்பு செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.